திருத்தணியில் நடந்த அந்த சம்பவத்தை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வடமாநிலத்திலிருந்து வந்த ஒரு நபரை ஒரு 4 சின்ன பசங்க போட்டு எந்த அளவுக்கு கொடூரமா அடிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோல பார்த்திருப்போம். அந்த வீடியோல பார்க்க கூட முடியல. எப்படி அந்த பையங்க துளி கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாம அவரை போட்டு அப்படி அடின்னு அடிச்சு தலையிலிருந்து கால் வரைக்கும் அவ்வளோ ஒரு வெட்டு. தலையில பார்த்தீங்கன்னா மூஞ்சி முகமே தெரியல, அந்த அளவுக்கு மண்டை உடைஞ்சு அப்படியே மூஞ்சி முழுக்க அப்படியே ரத்தம் வலிஞ்சுக்கிட்டு வருது. அதை பார்த்து ஒருத்தர் சொல்றான், மண்டை ஓப்பன் ஆயிடுச்சுடா, போதும்டா, விடுமச்சான்னு சொல்றான். அதுல இன்னொருத்தன் இன்னும் அதை கூட காதுல போட்டுக்காம போட்டு அடின்னு அடிக்கிறான். அதுல 10வது வீடியோ நடுவில் போஸ் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த தைரியத்துல இந்த பசங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படி உள்ள கையில அருவாளோட சுத்திட்டு இருந்திருக்காங்க. ட்ரெயின்ல போட்டு அடிச்சிருப்போ அவர் அங்க இறங்க முயற்சி பண்றாரு. அப்படி இறங்க விடாம புடிச்சு இழுத்துட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு போட்டு அங்கேயே வச்சு அடின்னு அடிச்சு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா நான் தமிழ்நாடே எனக்கு வேண்டாம், நான் திருப்பி எங்க ஊருக்கே போயிடுறேன்னு அந்த வடமாநிலத்தவர் திருப்பி ஒடிஷாக்கே போயிட்டாரு. இப்ப இந்த இன்சிடென்ட்னால தமிழ்நாடோட இமேஜே இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்ப சொல்லுவோம்ல, பெரிய பெருமையை சொல்லுவோம்ல, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், இனிமேல் வந்தாரை நாசமாக்கும் சென்னைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. So we are very very sorry, Suraj.